என்பது வந்து அனைத்து புத்தகங்களாலும் சொல்லப்படுகிறது. இதுதான் ராகுல் காந்தி இது ஒன்றும் ஒரு ஒரிஜினல் தாட்டோ ஒரு புதுமையான சிந்தனையோ இல்லை விசித்திரமான சிந்தனையோ இல்லை முதன் முறையாக உதிக்கின்ற சிந்தனையோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்கணும், தேர்தல் அந்த பிரதிநிதிகள் ஜெயிக்கணும், கணிசமானவர்கள் ஜெயிச்சார்கள் அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு. எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லை, ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வேண்டான்ற அரசியல் கட்சியா இருக்கு. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். இது ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது, இது ஒன்றும் ஒரு விசித்திரமான கருத்தே கிடையாது. உலகத்துல யாருக்குமே உதிக்காத ஒரு புது சிந்தனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும், பிரதிநிதிகள் கணிசமாக வந்தால் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கதான் செய்யும். அதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. அந்த எண்ணம் கூட இல்லாட்டி அப்புறம் எதுக்கு ஒரு அரசியல் கட்சியா இருக்கணும்? லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்னு போயிடலாமே. 7 தேர்தல்ல கூட்டணியா இருந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் தமிழக அரசியல் சூழ்நிலை வந்து இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா வந்து தலைமைக்கு தெரியும், இங்க இருக்க தமிழக தலைவர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில தேர்தல் 3 மாசம் இருக்கையில இவ்வளவு பெரிய நெருக்கடியை திமுக கொடுக்க காரணம் நெருக்கடியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருக்கடியே இல்லை. நெருக்கடியில் பேச்சுவார்த்தை நடக்குது. நெருக்கடியில இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து நெருக்கடின்றது இந்த சிச்சுவேஷன் அரைஸ் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அரைஸ் ஆகும். ஒரு நெருக்கடி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. தவிர்க்க முடியாத அரசியல் சக்தின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சார் தெரிஞ்சுங்க. மற்றவங்க சொல்றதுக்கு என்னால ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்க முடியாது, ரைட்டா? ரன்னிங் காமெண்ட்ரி என்னால் கொடுக்க முடியாது. விஜய்க்கு ஆதரவு இருக்கா என்று கேட்டால் இது உங்ககிட்ட பல முறை நானே சொல்லியிருக்கிறேன், ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்ல கணிசமான ஆதரவு இருக்கும். இளைஞர் பட்டாலும் டெஃபினட்டா இருக்கு. இது அதுவும் என்ன காரணம்னா என்னைக்குமே இளைஞர்களுக்கு வந்து வாடிக்கையான அரசியல் கட்சி பிடிக்காது. உலகமெங்கும் அப்படித்தான். இந்த ஜென்சிக்கு இந்த வாடிக்கையான அரசியல் கட்சி புதிதாக வந்தா அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். இவரு ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், அதையும் ஏத்துக்கிறேன். கணிசமான வாக்கு வரும். ஆனா வாக்கே சீட்டா மாறுமான்றதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம்ல யார் கூட வாக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு வரும். கணிசமான வாக்கு வாங்கினா கூட சில சமயம் சீட்டா கன்வெர்ட் ஆகாது, சீட் கன்வர்ஷன் வராது. நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 40% வாக்கு வாங்கிட்டே இருக்கும், ஆனா வந்து 10% சீட் கூட ஜெயிக்க மாட்டோம். அதனால வாக்கே சீட்டா மாறுமா தெரியாது. வாக்கு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாக்கு வரும். அந்த 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 கட்சிக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டா கட்சியும் கண்டிப்பா ஆதரவு இருக்கு. ஏன்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு எப்பவுமே ஒரு மாற்றம், ஒரு புதுமையை நோக்கி செல்கிறார்கள். ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், அதனால அறிமுகம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. யாருங்க? தேர்தல் நேரத்துல எல்லாருமே அவங்க கட்சி அவங்க கூட்டணியை வந்து தூக்கி பிடிச்சி பேசுறது, யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுறது வாடிக்கை சார். ஏன் போன எலெக்ஷன்ல சொல்லலையா அமித்ஷா வந்து இங்க ஆட்சி பிடிப்பேன்னு? தெரியாம கேட்கிறேன். போன எலெக்ஷன்ல என்ன அவர் வந்து தமிழ் கத்துக்கிட்டு போறேன்னு ஒரு தடவை பேசினார், ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பேசினார். எவ்வளவு அது என்ன நிலைமையில இருக்குன்னு இப்ப கேட்கல. இந்த மாதிரி ஒரு தேர்தலையும் ஒரு அறிவிக்கை கொடுக்க தான் செய்வாங்க. எந்த கட்சி வந்து ஒரு தேர்தலுக்கு போகும்போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாம தங்களை தூக்கி பிடிக்காம பேசுறாங்களா? எல்லா ஊர்லயும் தான் பேசுவாங்க. ஏற்கனவே இருந்தாங்க சார், அந்த கட்சி அங்கேதான் இருந்தது. பாஜக கூட தான் அவங்க இருந்தாங்க. பாஜக கூட தான் அன்புமணியுடைய பிஎம்கேன்றது 2024 தேர்தலை சந்தித்தார்கள். அவங்க புதிதா வந்த கட்சி கிடையாது. ஏற்கனவே அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க. அவர் என்டிஏல தான் அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். என்டிஏ இங்க கூடி பண்ணா ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.